வெல்கம் டு ஏபிஎல் ஃபிசிக்ஸ். 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின் தான் அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த parallel பிளேட் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு நாம் கெப்பாசிட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். 2 மெட்டல் பிளேட்டை ஸ்மால் டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணி பேரலாக வச்சுருக்கக்கூடிய அமைப்பை தான் நாம் கெப்பாசிட்டர்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டரோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த 2 லைனுமே நமக்கு ஒரே லெங்க்த்தில் தான் இருக்கணும். இந்த கெப்பாசிட்டர்ஸை நிறைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டர்ஸை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். சார்ஜை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது, எனர்ஜியை கூட ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கெப்பாசிட்டரோட நாம் இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்ததும் ஆப்போசிட் பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த பிளேட் இப்போது நெகட்டிவ் சார்ஜஸை பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு புஷ் பண்ணும். ஸோ இந்த சார்ஜஸை ஒரு பிளேட்டில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி நமக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ஒர்க் இஸ் டன் பை த பேட்ரி. பேட்ரி செஞ்ச இந்த ஒர்க்கு தான் கெப்பாசிட்டரில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அப்போது ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண பேட்ரியால் எவ்வளவு ஒர்க்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஒர்க் டன் தான் கெப்பாசிட்டரில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நாம் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் இஸ் த ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். இங்கே V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல், W அப்படிங்கிறது ஒர்க் டன், Q அப்படின்னா சார்ஜ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து நாம் ஒர்க் டன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒர்க் டன் W ஈக்குவல் டு V இன்டு Qன்னு கிடைக்கும். நாம் V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு நமக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. முதல்ல dq அப்படிங்கிற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா எடுத்துக்கலாம். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ். இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜை நாம் dqன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், ஒர்க் டன் W ஈக்குவல் டு V இன்டு Q. நாம் V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணி இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ் dqவை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அதனால இங்கே Qக்கு பதில் நாம் dq போட்டுக்கலாம். இங்கே நமக்கு சார்ஜ் வெரி ஸ்மால் அமௌண்ட் அப்படின்றப்ப அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒர்க் டன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான். ஸோ இங்கே நாம் dw போட்டுக்கலாம். ஆனால் நாம் அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ dw ஈக்குவல் டு V இன்டு dq. ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தான் நாம் கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, C ஈக்குவல் டு Q பை V. இப்போது இந்த V மேலே போயிடுச்சுன்னா C கீழே வந்துடும் இல்லையா? இப்போ நமக்கு Vக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு, V ஈக்குவல் டு Q பை C. இப்போ இந்த Vக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, V ஈக்குவல் டு Q பை C. அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நமக்கு இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ் dqவை அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் dw கிடச்சிருச்சு. இனி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜையும் அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் த கெப்பாசிட்டர். நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் dwவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த LHSலையும் RHSலையும் இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டாச்சு. LHSல நமக்கு Dக்கு கூட W இருக்குது. அப்புறமா RHSல பார்த்தீங்கன்னா இந்த Dக்கு கூட Q இருக்குது. அப்போது இந்த இன்டகிரலுக்கு உள்ள
ஏதாச்சும் q டேர்ம் இருந்தால் அதை மட்டும்தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். ரிமைனிங் டேர்ம் எது இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டன்ட் நமக்கு. ஸோ இங்கே q dq தான் நமக்கு வேரியபிள், அதை மட்டும்தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். அப்புறமா இந்த qக்கு கீழே இருக்கக்கூடிய c, அதாவது 1/c வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அதை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதை நாம் இன்டகிரலுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நாம் கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துட்டோம். இன்டகிரேஷன் ஆஃப் dxக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரலும் போயிடும், டியும் போயிடும், இந்த எக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் dw. இப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, இன்டகிரலும் போயிடும், டியும் போயிடும், இந்த w மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா இன்டகிரலுக்கு உள்ள ஃபுல்லும் நமக்கு q டேர்ம் தான் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டில் சார்ஜே இல்லை, சார்ஜோட வேல்யூ 0வாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பேட்டரியை இங்கே கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 0ல் இருந்து q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் நாம் இப்போது இந்த இன்டகிரலில் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். சார்ஜ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to q. இன்டகிரேஷன் ஆஃப் x dxக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், x² டிவைடட் பை 2. அப்போது அதே ஃபார்முலாவை நாம் இப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் q dqக்கு பதில் q² டிவைடட் பை 2 போடலாம். இந்த w அப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இந்த 1/c இன்டு இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் q dqக்கு தான் q² டிவைடட் பை 2 போட போகிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள q² டிவைடட் பை 2 போட்டாச்சு. அப்புறமா இந்த இன்டகிரலில் இருக்கக்கூடிய அந்த லிமிட் வேல்யூவை எடுத்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த அவுட் சைடில் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள மறுபடியும் ஏதாச்சும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் தான் நமக்கு, அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு 1/2cன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள q² மட்டும்தான் இருக்குது. இப்போ நாம் இந்த லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணலாமா? இங்கே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த க்யூக்கு பதில் வெளியே அப்பர் லிமிட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த க்யூ இருக்க இடத்துல நாம் போடணும். இங்கே க்யூ இருக்குது, அப்பர் லிமிட்லேயும் நமக்கு க்யூ தான் இருக்குது. அப்போ அந்த க்யூவை எடுத்து அப்படியே நாம் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அதே q² தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த q² இன்டு இந்த க்யூப் அப்படின்னு சொல்லி நாம் போட்டுறக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த க்யூக்கு பதில் தான் வெளியே இருக்கக்கூடிய க்யூவை போடுறோம். அப்போது இந்த க்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ q², அதை நாம் அப்படியே போட்டாச்சு. அடுத்ததாக லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மைனஸ் சிம்பல் இங்கே போட்டுக்கணும். அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய இந்த க்யூக்கு பதில் லோயர் லிமிட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய க்யூ இப்போ வந்து நமக்கு 0வாக மாறிடும். ஸோ 0², அப்போ நமக்கு 0 தான் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நாம் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே q² -0 இருக்குது. ஸோ -0 நமக்கு அப்படியே போயிடும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஃபைனலாக நமக்கு ஒர்க் டன் w ஈக்குவல் டு q² டிவைடட் பை 2cன்னு கிடச்சிருக்கு. இந்த ஒர்க் டன் தான் ஒரு கெப்பாசிட்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டபிள்யூக்கு பதில் நாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட சிம்பல் போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னாலே U தான். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நாம் UEன்னு எடுத்துக்கிறோம். ஸோ UE ஈக்குவல் டு q² பை 2c. அந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். நமக்கு ஏற்கனவே கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா தெரியும், C ஈக்குவல் டு q பை V. அதில் இருந்து q கண்டுபிடிச்சோம் அப்படின்னா C இன்டு V கிடைக்கும் நமக்கு. ஸோ q ஈக்குவல் டு CV. q ஈக்குவல் டு CV இருந்தால் q² கண்டுபிடிக்கிறோம். அப்போது C² V² நமக்கு கிடைக்குது. ஸோ q²ஓட வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நாம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? q²க்கு நாம் இப்போ வேல்யூ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கீழே ஒரு C இருக்குது, மேலே C² இருக்குது. இப்போ ஒரு Cயை நாம் கேன்சல் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு UE ஈக்குவல் டு சிவி ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை நாம் இப்படி கூட எழுதலாம். இந்த 1/2 மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா சிவி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ UE ஈக்குவல் டு ஆஃப் சிவி ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் போட்டு நம்மளால் எழுத முடியும். UE ப்ரொபோர்ஷனல் டு சிவி ஸ்கொயர். இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி V ஸ்கொயருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்போ நாம் இந்த ஃபார்முலாவை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். UE அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள். இங்கே இந்த சியும் சரி V ஸ்கொயரும் சரி நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, டிவைடட் பைல இல்லை. அதனால் இந்த ரெண்டுமே நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த C. Cன்னா இங்கே நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்புறமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த வோல்டேஜ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அவ்வளவுதான். இப்போ நாம் ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர் கொஸ்டின் கேட்டாலே ஃபஸ்ட்டு நாம் தியரி பார்ட் எழுதிக்கலாம். அப்புறமா dW கண்டுபிடிச்சி அதில் இருந்து W கண்டுபிடிக்கணும். அப்புறமா அந்த W தான் UEன்னு நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு அந்த UE எதுக்கெல்லாம் நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இதை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.